நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு செம்பருத்தி பூ. நடுவுல வந்து டார்க் ரெட் கலர்ல இருக்கு. இங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா துவரம்பருப்பு இட்லி தாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஏய் சூப்பர். கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஜ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றப்போ இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ரிவீல் வந்து அடுத்த வீடியோல காமிக்கிறேன். டான்ஸ் பாருங்க போங்க நீங்க. இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் காயத்ரி. ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ நாளையிலேருந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு விளாகில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே இருக்குங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஒரு திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் காமிக்கிறேன். அப்புறம் விசாகன் குட்டியோட ஸ்கூலில் வந்து என்ன மாதிரி அப்டேட், இன்றைக்கி மார்னிங் வந்து ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். ஸோ அதுவுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. விசாகன் குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டியா? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அண்ணா இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அப்புறம் ஃப்ரைடே சண்டே லீவு. அப்புறம் வந்து லீவ் விட்டு எக்ஸாம். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் படிக்கணும். ஓகே தங்கம்? ஓகே பார்த்து போங்க. குளிருதுங்க, செம்மையாக குளிருது. அப்பயும் இந்த பையன் வின்டர் ஜாக்கெட் போட மாட்டேன்றான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிப்ரவரியே முடிய போகுதுங்க. ஆனால் இந்த குளிர் மட்டும் போக மாட்டேங்குது. செம்மையா குளிருது. விசாகன் பாய் பாய். பஸ்ல கூட படிச்சிட்டு இருக்கான்பா. டோக்கியோ 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 USA. காலையிலே செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு செம்பருத்தி பூ. நடுவில் வந்து டார்க் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ கத்தாரில் டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. 6:30க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு விடிஞ்ச மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது, விசாகன் குட்டி ஸ்கூலுக்கே கிளம்பிட்டாரு. அவங்க பஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 6:15 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே தண்ணி அழகாக பாஞ்சிட்டு இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குங்க சுற்றி. இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த புல் எல்லாம் நடுவில் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. விசாகன் குட்டிக்கு வந்து ஜிகே எக்ஸாம்ங்க. அதை தான் வந்து சார் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வாரத்தோடு பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸாம் இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கோர் சப்ஜெக்ட்ஸு. என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் எல்லாமே வரும். ஸோ இதுக்கு வந்து லீவ் விட்டு வைப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா துவரம்பருப்பு இட்லி தாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதுதான் வந்து அந்த துவரம்பருப்பு இட்லிக்கான மாவு. நான் முன்னாடி நாளே வந்துட்டு அரைச்சி புளிக்க வச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்துட்டு இட்லி பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு. இந்த துவரம்பருப்பு இட்லி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ரைஸ் 1 கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1, ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் போடணும். போட்டுட்டு அரைச்சிட்டு ஊற வைக்கணும். இது வந்து நம்ம நார்மலாக இட்லி மாவு மாதிரி தாங்க. ஆனால் என்னென்னா ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா குறைன்னு இருக்கணும். அப்போ தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி இதில் வச்சுட்டு அவிச்சு எடுக்கலாம். இதை விட நம்ம தட்டி இட்லியாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி துவரம்பருப்பு இட்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இட்லி பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வருங்க. இது காம்பினேஷனாக வந்துட்டு வெங்காய சட்னி, பூண்டு சட்னி போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு பொடி தான் சாப்பிடுவாங்க. ஆனியன் இது பூண்டு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொடி தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு வெங்காய சட்னி, பூண்டு சட்னி தான் பிடிக்கும். அப்புறம் எனக்கு மட்டும் அரைக்கிறதா அப்படி சொல்லிட்டு நானுமே பொடி தொட்டு சாப்பிட்டுடுவேன்.
இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் சைடில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டிஃபனாக செய்வோம். இதில் வந்து பருப்பு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது தான், ஹெல்த்தியானது கூட. இப்போ இட்லி எல்லாம் ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து வேகத்துக்கு நார்மல் இட்லியை விட இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க. குக்கரில் ஆல்ரெடி தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அது ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம இட்லியை ஊற்றி வச்சாச்சு. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க வேகிறதுக்கு, அவ்வளோதான். பருப்பு இட்லி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. இதோட இன்னும் தட்டி இட்லியாக வச்சிங்க அப்படின்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இட்லி எல்லாம். இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், கல் மாதிரிலாம் இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லி அளவுக்கே நல்ல சாஃப்டாக இருக்கும் இது. நாங்கள் இதை தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான டிஃபன்ஸ் என்ன இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி வந்துட்டு ரொம்ப கொதிக்க இருக்கப்போ எடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒட்டிக்கும், வராது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் எடுக்கணும். மார்னிங் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கார்டன் பக்கம் வந்தாச்சு. முன்னாடி காமிச்சிருந்த தக்காளி செடியெல்லாம் அப்படியே படுத்துருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காற்று வந்தப்போ அப்படியே சாஞ்சிருச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த தக்காளி செடியிலேருந்து வந்து பழம் வந்து நல்லா பழுத்துருக்குங்க, சூப்பராக பழுத்துருக்கு. ஆனால் செடி வந்து போயிருச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. சாரி, பேஷண்ட் டெட்டுன்னுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தக்காளி வேணும்னு நினச்சோம், தக்காளி வந்துருச்சு. ஆனால் தக்காளி செடி தான் செத்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கார்டனிங்கில் ஒரு பார்ட்டு தான். இதையும் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். கொத்தமல்லி செடி எல்லாமே நல்லா வந்துருச்சுங்க. ஆனால் என்ன அப்படின்னா இப்பயே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பூ வச்சு காய் வந்துருச்சு அப்படின்னா கொத்தமல்லி கீரை வந்து அந்த அளவுக்கு வராது. இது வந்து ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து வாங்கின சீடு தான். இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. நான் ஆனால் ஃப்ளோரன்ஸால் வாங்கின கொத்தமல்லி செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொத்தமல்லி கீரையோட சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளோரன்ஸா நர்சரியில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் சீட்லாம் வைக்கிற மாதிரிலாம் வரல. அதில் ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரில. எப்படி சீட் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி தான் விசாகன் குட்டி வந்து அவரைக்காலாம் பறிச்சிருந்தாரு. பட் அதுக்குள்ளாருமே பார்த்திங்கன்னா அவரைக்காலாம் மறுபடியும் வச்சிருச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்திங்கன்னா அவரைக்காய் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 வாரம் முன்னாடி இந்த சிங்கிள் ஷோஃபா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. ஏன்னா பெருசாக யூஸே பண்ணலை. இது இருக்கிறதுனால ஏதாவது திங்ஸ் தான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். என்ன ஐட்டங்களும். இந்த ஷோஃபா ரிட்டர்ன் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இதை நம்ம க்ராஸ் பண்ணிடணும். அடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வீடு காலி பண்ணுறப்ப இந்த ஷோஃபா கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணாலுமே அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வாங்குவாங்களே. இந்த டீ டேபிளும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே வந்துட்டு ரொம்ப இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு யூஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஷோஃபா கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அச்சு கொஞ்சம் இடிச்சிக்கிட்டே இருந்தோம். அதனால் வேணாம் சொல்லிட்டு அந்த சைடு ஒதுக்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் காமிச்சிருக்காங்க இல்லையா, பாக்ஸாக வச்சு ஹேங்கரும் மற்ற மாதிரி இது தாங்க வாங்கியிருக்கோம். நாங்கள் இதில் வந்து பாக்ஸாகவே யூஸ் பண்ணிட்டோம், ஹேங்கர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது புதுசாக இருக்கு. நாங்கள் எதுக்காக இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 BHK ஹவுஸ் தாங்க. ஸோ நிறைய திங்ஸை வந்து நம்ம டம்ப் பண்ணிட்டே இருக்கப்போ நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த திங்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு வந்து தேவையோ இல்லை, யூஸும் பண்ணுறதில்ல. அதனால தான் சரி அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆனால் வந்து அவங்க கான்ட்ராக்டில் எல்லாமே நோட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்பயுமே வந்து கத்தாரில் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எது நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், எது நம்ம வீட்டில் இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க. அவங்களும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்துட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு போட்டிருப்பேன் கத்தாரில் ஹவுஸ் ரெண்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எல்லாமே இந்த டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னு. அந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்மளோட கார்டனில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட் வீட்டு கார்டனுக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தாலே பீர்க்கங்க அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சிங்க. சரி அதனால் அதை பிச்சு எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போயிட்டு பறிக்கிறேன். கார்டனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பீர்க்கங்காய் தான் பறிக்க போகிறோம். நல்லா எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், செம்மையாக பெருசாக இருக்குது. இந்த தோலில் வந்து துவையல் செய்யலாம், பொரியல் செய்யலாம், காயில் வந்து பொரியல் செய்யலாம். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காவை வந்து பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவரைக்காவும் இருக்குங்க, அதை அப்படியே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வந்துட்டு இது பெருக்காது, முத்தி போயிடும், நல்லா இருக்காது. அதனால தான் இது வந்து கையிலே பறிச்சிடலான்னு பார்த்துங்க, கையில் பறிக்க முடியல. சரி அப்படின்ட்டு தான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதுவாக இருக்குது, கீழே விழுந்துருச்சு. நம்ம பீர்க்கங்காய் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் தாங்க பறிக்க போகிறோம். போன தடவை இதில் பூ வச்சுருக்குன்ட்டு மேலாப்பில் காமிச்சிட்டேன். உள்ளார பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து இந்தளவு கத்திரிக்காய் இருந்தது இருக்கு போல். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காயும் பறிச்சிக்கலாம். நம்ம நல்லா பெருசாகிடுச்சு, இதுக்கு மேலே விட்டிங்கன்னா முத்திரும். அதனால சரி இதெல்லாம் வச்சு சாம்பாராக செய்யலாம் நம்ம. ஸோ கத்திரிக்காவும் பறிச்சிக்கலாம். சூப்பர். கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் தான் பறிக்க போகிறோம். அவரைக்காவும் நல்லா பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பிறகு நல்லா பெருசாகிடுச்சு. 1 2 சின்னதாக இருக்குது, அதை விட்டுட்டு பெருசாக இருக்கிறது மட்டும் பறிச்சிக்கலாம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி சிஸ்டர் வீட்டு கார்டனோட ஹார்வெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சொர்க்கம் இதுதான் அம்மா. லாஸ்ட் டைம் வந்துட்டு தங்கச்சி வீடு கார்டனில் இருந்து காயாக பறிச்சுட்டு வந்தோன்னு சொன்னேன், தக்காளி காய். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சோங்க. இந்த அளவுக்கு வந்து பழுத்துருச்சு. ஒரு சிலது வந்து அப்படி அப்படியே கலர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காய் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், பூச்சரிக்காமல். அதனால சரின்ட்டு இது எல்லாத்தையும் அப்படியே பழுக்க வச்சுட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பழுத்துருக்கு பாருங்கள். இவ்வளோ தக்காளி எல்லாம் கார்டனில் இருந்து வந்தது தான். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் தரோம். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம 9 o'clock அங்கே போகிறோம், 11 o'clock அங்கங்கே போகிறோம், 12 o'clock இங்கங்கே வரோம், 4 o'clock இப்போ எங்கெங்கேயோ போகிறோம். ஃப்ரெண்டு வந்து டான்ஸ் பண்ணுறாங்க இதில், அதனால இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் டான்ஸ் பண்ணுறேன் வரணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இல்லாமையா, கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா விமென்ஸ் டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க டான்ஸில் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு டான்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஆடியன்ஸாக இல்லாமலா அப்படி சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் கிளம்பியாச்சு. குட்டீஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில் கால் எடுத்து வச்சாலே போதும் இந்த குட்டீஸ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிஸ்கெட் தான் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 7 o'clock போல் தான் போயிருந்தோம். ஆனால் அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சைடுமே வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. கத்தாரில் வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்க. அதனால தேர்ஸ்டே தான் வந்துட்டு எல்லாரும் வீக்கெண்ட் மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால தான் தேர்ஸ்டே வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock மேலே தான் கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போனதுனால எங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிது. ஸோ உட்காந்தாச்சு. இது தாங்க நம்ம ஃப்ரெண்டோட டான்ஸு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோஆர்டினேஷன் வைஸு, டான்ஸ் வைஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஏஜில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நிஜமாலுமே வேறு லெவல் ஃபீல் இருக்கும். நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே அந்த மாதிரி காலேஜ் டேஸ் அது மாதிரி ஆடியிருக்கோம். அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்காதுங்க. ஆனால் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை பார்க்கணும், சமைக்கணும், வீட்டு வேலையை செய்யணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க டான்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். கண்டிப்பாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லணும். டான்ஸ் முடிஞ்ச உடனே ஸ்கிட் இருக்கிறதுனால கார்த்திகாக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக நம்ம பார்லர் மேடம் தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ரிவீல் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பித்தாங்க. இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட குட்டி பாப்பா. லாஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ தாங்க பார்த்தோம். ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், ரொம்ப ஜாலியாகிட்டோம். இவங்கெல்லாம் இப்போ தாங்க பேசுகிறாங்க. ஆனால் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது அப்படி இப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பறை இசை பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது, சான்ஸே இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஈவெண்ட் இது எல்லாத்தோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் அடுத்தது வந்து கொடுக்குறேங்க. இது நம்ம டே விலாகோட போகிறதுனால ரொம்ப நேரம் வந்து போட முடியல. மேடையில் நம்மை ஒருங்கிணைக்கும் இசை, பெண்களின் சக்தியை உணர்த்தும் இசை, நாம் பயணிக்கும் தடங்களின் இசை, நம்மை உலகத்திற்கு உருவாக்கும் இசை. வெட்கப்படக்கூடாது, ஆடணும். எவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்கா பாரு. இந்த மாதிரி ஷையா தான்
பாம்பு டான்ஸ் ஆயிடுச்சு. செம்ம தங்கம், சூப்பர் டான்ஸ் பாருங்க போங்க நீங்க. வேற ஸ்டெப்பு போட்டு தாங்க ஆச்சோ. நாட்டுப்புற பாட்டெல்லாம் கேட்கவும் அச்சு வந்து செம்மையாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேஜில் இல்லை எங்கேயான்னு தெரியல. ஸோ இவங்க ஒரு பக்கம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபீல்டில் ஷைனான லேடிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அவார்டு, ஷீல்டு இதெல்லாமே கொடுத்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. பல ஐடி தொடர்பான வேலைகள் அனைத்தையும் செய்து எங்களை மேலும் தரம் உயர்த்திய காயத்ரி அவர்களுக்கு மரியாதை செய்ய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் மேடையில் இருக்கிறார்கள். காயத்ரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இதில் நம்ம ஃப்ரெண்டு காயத்ரிக்கு வந்து அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் காயத்ரி. பரதநாட்டியம், சிலம்பம், ஸ்கிட்டு, டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏதோ நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஃபுல் எதுவுமே வரும், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.